சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனேரி என்ற இடத்துல நிற்கிறோம். இந்த பூனேரி என்ற இடத்துல ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் பூனேரியில் கற்காய் தீவில் இருக்கிற ஒரு 8 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு காணியை வயல் காணியை போட்டிருந்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட உறவுகள் வெளிநாட்டு உறவுகள், இலங்கை உறவுகள் என்று சொல்லி தொடர்பு ஏற்படுத்தி அந்த காணிக்காரோட கதைச்சி அந்த காணியை விற்பனை ஆகிட்டுது. இப்பயும் அந்த காணி தொடர்பாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அந்த காணி விற்பனை ஆகிட்டுன்றது உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்போ அந்த காணி தொடர்பாக இனி அழைப்பு கொடுப்பதை குறைச்சி கொள்ளுமே சொன்னால் அந்த காணி விற்பனை ஆகிட்டுது. இன்றைக்கு அதே பூனேரியில் வாடியடியிலிருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அதே மெயின் ரோட்டில் இருக்கிற மெயின் ரோட் சைட்டோட இருக்கிற ஒரு காணியை தான் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்குப்புட்டிக்கும் பூனேரி வாடியடி சந்தி தெரியும் உங்களுக்கு. அந்த வாடியடி சந்திக்கும் நடுவில் வாடியடியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த வயல் காணியை தான் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெயின் ரோட் இப்படியே போனோம்னு சொன்னால் வாடியடியில் போய் முடியுது. இஞ்சால போனோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நோக்கி போகுது. அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு காணி தான் இது. அப்போ இந்த காணியை வாங்க விரும்புகிற சொந்தங்கள் கீழே இருக்க தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த காணியை பெற்றுக்கொள்ளலாம். இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் உறங்கி பார்த்து வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அப்படி பொலி அடிச்சிருக்குது. உண்மைக்குமே அப்படி தரமான பொலி அடிச்சிருக்கு. அந்த நெல்லை பார்க்க உங்களுக்கு தெரியும். அவையில் என்ன நோக்கத்துக்காக விற்கிறன்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலை. அவையில் இந்த காணியை விற்பனை செய்யணும்னு தாங்கள் ஒரு 6 மாதமாக முடிவெடுத்துருக்கிறோமா. ஆனால் இதை என்னென்னு தெரியப்படுத்துகிறேன், ஆக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன்னு தெரியல. ஒரு சிலர் வாங்க வந்தவங்க அவங்க ஆகலும் ஒரு குறைஞ்ச ரேட்டை சொல்லி தங்களோட கஷ்டத்தை பயன்படுத்தி வாங்க நினைச்சதாக தான் அவர் சொன்னவேல். அப்போ இதை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. யாராவது உறவுகள் இருந்துச்சுன்னா அதை வாங்கட்டும். பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்லாமல் ஒரு வயல்காணி என்ன விலைக்கு போகுதோ அதை விட குறைஞ்ச விலையில் பேரம் பேசி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு தான் சொல்லியிருக்கணும். உண்மைக்குமே இந்த பொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை. வயல்காணிகளை கடை போடக்கூடிய மாதிரி செய்யலாமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் நீங்களாம் ஒரு காலத்தில் இதில் பெரிய கடைகளை போடக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் மெயின் ரோட்டோடு இருக்குது. இதுலேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இங்கே வாடியடி இருக்குது. வாடியடி பூனேரியுடைய வாடியடி சந்தி இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம். இதை மாதிரி சொந்தங்களை வயல்காணிகள் யாருமே விற்பனை செய்ய முன்பாறதில்லை. ஆனால் நாங்கள் சில நபர்களை தேடி பிடிச்சி இப்படியான வயல்காணி ஆகலை மிகவும் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி தான் வெளியே கொண்டு வரோம். மிக அரிதாக தான் வயல்காணியை எல்லாருமே விற்கிறதுக்கு இருக்கிறாங்க. அப்போ இப்படியான வாய்ப்புகளை தவற விடாமல் இந்த வயல்காணி வேணுமென்றார்கள் கீழே தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட காணி கொஞ்சம் குறைய இருக்கலாம். அதாவது 7 ஏக்கரை விட ஒரு கொஞ்சம் குறைய இருக்கலாம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அளந்து வடிவாக ஆராய்ச்சி நீங்கள் வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கிட்ட இதெல்லாம் செஞ்சாலும் நீங்கள் வாங்குவீங்க. அப்படி வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அங்கே மட்டும் போய் அப்படியே வருது. இதில் கால இப்போ போகலாம். மழை டைமுகள், சேறுகள், பாம்பு பூச்சிகள் இருக்கால எங்களுக்கு உள்ளே சுற்றி காட்டுறதுல சிரமங்கள் இருக்குது. வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் நேரடியாக அவையோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் மேலதிகமாக அவர்களோட கதைச்சி உங்களுடைய முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி சொந்தங்களே. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் இப்படியான வயல் காணிகள் அல்லது உங்களை வீட்டு காணிகளை விற்பனை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அந்த காணி தொடர்பான தகவலை தாங்க நாங்கள் அதை வேண்டக்கூடிய உறவுகள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு உதவியாக இருக்கிறோம். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.